வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அரசியல் கட்சிகள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நேபாளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற நூலுக்காக திரு ச. தமிழ்ச்செல்வனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கிரீஸ் சர்வதேச உஷு ஓபன் போட்டியில் இந்தியா 7 தங்கம் 9 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் குறித்த புகார்களை விஜில் செயலியில் தெரிவிக்குமாறும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 1950 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் 5000க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினரும் 5000க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு குழுவினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் எடுத்துரைத்த அவர் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதனை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிலையில் கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்துள்ளது. நேபாளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொள்ளாச்சி, தேவக்கோட்டை பகுதிகளிலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் இந்த விபத்தில் சிக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இறந்தவர்களின் உடலை நாளை தில்லி கொண்டு வந்து பின்னர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குறை கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் திமுக அரசு தவறிவிட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாள்தோறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறி அவற்றை பட்டியலிட்டுள்ளது. திமுக அரசு இதனை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு ஓரிரு நாள்களில் இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களால் கோடிக்கணக்கான பெண்கள் பயனடைந்திருப்பதாகவும் திரு செல்வ பெருந்தகை அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சாகித்ய அகாடமி விருது தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற நூலுக்காக எழுத்தாளர் திரு ச. தமிழ்ச்செல்வனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு தமிழ்ச்செல்வன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னுடைய நூலான தமிழ் சிறுகதையின் தடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. 2 ஆண்டு கால உழைப்பில் உருவான அந்த புத்தகம் இளம் வாசகர்களுக்கு தமிழ் சிறுகதையினுடைய வரலாற்றையும் சொல்லி சிறுகதைகளை வாசிக்க அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்ற நோக்கோடு எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்துக்கு இலக்கிய விமர்சனம் என்ற வகைமையில் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது.
சிறுகதைகள், தமிழ் சிறுகதைகள் உலகத்தின் எந்த மொழியில் உள்ள சிறுகதைகளோடும் ஒப்பிட்டாலும் தனித்துவம் மிக்கதாக, உலகத்தரம் மிக்கதான படைப்புகளை கொண்டுள்ளது நம்முடைய சிறுகதை பரப்பு. சிறுகதைகளை இளம் வாசகர்கள் வாசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த விருதின் மூலமாக நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள். இந்த விருது கொடுப்பதன் மூலமாக இந்த புத்தகத்தின் மீது ஓரிரு மாதங்களுக்கு எனும் சிறிது வெளிச்சம் கிடைக்கும். அது கூடுதலான வாசகர்களை ஈர்க்கும் என்று நான் நம்புகிறேன். இளம் எழுத்தாளர்கள், நாம் எழுதுபவர்கள் எழுத்து என்பது சமூகத்தின் பிரதிபலிப்பு தான் எழுத்து. ஆகவே எழுத்தாளர்கள் சமூகத்தோடு, சமூக நிகழ்வுகளோடு உயிரோட்டமுள்ள உறவை எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஊட்டி அறைக்குள்ளிருந்து எழுத்து, ஆரோக்கியமான எழுத்து வராது. சமூகத்தோடு உயிரோட்டமுள்ள ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இளம் படைப்பாளிகளுக்கு நான் சொல்லும் செய்தி. சென்னை விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகள் காரணமாக போக்குவரத்து மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் 40 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டெர்மினல் 4 அருகே உள்ள வாகனங்கள் உள்ளே வருவதற்கு டோல்கேட் மூடப்படுகிறது. எனவே தாம்பரம் பகுதியிலிருந்து விமான நிலையத்திற்குள் வரும் அனைத்து வாகனங்களும் ஜிஎஸ்டி சாலை சர்வீஸ் சாலையை பயன்படுத்தி டெர்மினல் 2 நுழைவாயில் டோல்கேட் வழியாக விமான நிலையத்திற்குள் வரலாம். அதேபோல் டெர்மினல் 4 புறப்படும் பகுதியிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் ஒரே ஒரு டோல்கேட் வழியாக வெளியே செல்ல ஏற்பாடு செய்யப்படுகிறது. டெர்மினல் 1, டெர்மினல் 4 இடையே இயக்கப்படும் பேட்டரி வாகனங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 24ஆம் தேதி வரை 40 நாட்களுக்கு அமலில் இருக்கும். இவ்வாறு இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து குமரிக்கடல் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் வடக்கு தமிழக கடலோர பகுதிகளின் மேல் இன்னொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று மற்றும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மார்ச் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல்கள் குறித்து பெறப்படும் புகார்கள் மீது 100 நிமிடங்களில் தீர்வு காணப்படும் என்று ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் கூறியுள்ளார். கோவை மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கென 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு பவன்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 260 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு பிரதாப் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக ஆட்சியர் திரு மணீஷ் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் குறித்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக 15 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 123 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேர்தல் பணியில் 15,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களும் 6,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கிரீஸ் சர்வதேச உஷு ஓபன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 9 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 42 கிலோ எடைப்பிரிவில் முண்டா சபினியும், மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் ஜெயின் அனுஷ்கா தத்தாத்ரேயாவும், 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் கல்ரா அனைராவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவுகளில் நாம்தியோ யாஷ் 2 தங்கப்பதக்கங்களையும், ஹர்விந்தர் சிங் 1 தங்கப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அரசியல் கட்சிகள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நேபாளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற நூலுக்காக திரு ச தமிழ்ச்செல்வனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
கிரீஸ் சர்வதேச உஷு ஓபன் போட்டியில் இந்தியா 7 தங்கம் 9 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.